கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து வானத்திற்கு சென்றார். அதன் முன்பதாக அவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிவிட்டு திரும்ப வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன நேரத்தில் வருவார், எந்த நாளில் வருவார் என்று அவர் சொல்லவில்லை. அது பிதா ஒருவர் தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் இந்த வசனத்தில் இயேசு சொன்னார், உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள், அவர் வருவார் என்பது நிச்சயம். நாம் அவரோடு கூட போக வேண்டுமானால் நாம் விழித்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 10 கன்னிகைகள் தங்கள் மணவாளனுக்கு காத்திருந்து அவரோடு கூட போகலாம் என்றிருந்த அவர்களை பற்றி சொல்லிவிட்டு பரலோக ராஜ்யம் இவர்களுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொன்னார். அதிலே 10 பேரும் தீவட்டிகளை வைத்திருந்தார்கள். 10 பேரும் மணவாளனுக்கு காத்திருந்தார். ஆனால் மணவாளன் வருவதற்கு சிறிது தாமதித்த பொழுது அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார். சிறிது நேரம் கழித்து நடுராத்திரியிலே மணவாளன் இதோ வருகிறார், எல்லாரும் எதிர்கொண்டு போங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது இந்த 10 கன்னிகைகளும் எழும்பி விட்டார்கள். 10 பேரும் தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார். ஆனால் இதில் 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களாயிருந்து அவர்கள் தீவட்டிகளோட கூட கொஞ்சம் எண்ணெயும் வைத்திருந்தார்கள். மற்ற 5 கன்னிகைகள் புத்தி இல்லாமல் தீவட்டிகளை மட்டும் எடுத்து கொண்டு வந்தார். மணவாளன் வருவதற்கு சிறிது தாமதமானதால் இந்த தீவட்டிகள் சரியாக எரியாமல் இந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகளுடைய தீவட்டிகளும் அணைந்து போகிறது போல் இருந்தது. அப்பொழுது அவர்கள் மற்ற புத்தியுள்ள 5 கன்னிகைகளிடத்தில் கொஞ்சம் எண்ணெய் தருமாறு கேட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் போதாதபடி நீங்கள் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்படியாக அவர்கள் வெளியே கடையிலே வாங்க போகும்போது மணவாளன் வந்துவிட்டு இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளும் மணவாளனோடு கூட கல்யாண வீட்டுக்குள்ளே பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டு அதற்கு பின்பு மற்ற புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் வந்து கதவை தட்டின பொழுது மணவாளன் சொன்னார், நான் உங்களை அறியேன். ஆகவே தான் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் என்ன ஏதோ காரியங்களுக்கு பின்னாக ஓடிக்கொண்டிருக்கோம். உலக பிரகாரமான காரியங்களுக்காக நம்முடைய பிரயாசங்களையும் நேரங்களையும் கண்விழிப்புகளையும் செலவழித்து கொண்டிருக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு போத மாட்டேங்குது. இயேசுவின் வருகையை பற்றி சிந்திக்கிறதற்காவது நமக்கு நேரம் இருக்கா? இயேசு இன்றைக்கு வந்தால் நாம் இயேசுவோடு போவோமா என்ற ஒரு சிந்தனையும் ஆயத்தமும் நமக்கு தேவை. விழித்திருப்பும் தேவை. அல்லேலூயா. மணவாளன் நடுராத்திரியிலே வந்தால் நாம் அவரோடு கூட போகிறதற்கு ஆயத்தமாயிருக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் இயேசு சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்று ஒரு ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு விளம்பரம் போட்ட வீடு மனை விற்பனைக்கு என்று போட்ட நாம் அதை கவனித்து பார்க்கிறோம். பிரயாசப்படி பரலோகத்திலே வீடுகள் நம் ஒவ்வொருவருக்காக இயேசு கட்டி கொண்டு அதை அங்கு கூட்டி கொண்டு போக அவர் வரும்போது நாம் ஆயத்தமாய் அவரோடு கூட போவோம், ஆயத்தமாயிருப்போம், சுதந்திரிப்போம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபி. எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பன், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக கர்த்தருடைய வருகைக்கு நாங்கள் விழித்து ஜெபிக்க எங்களை ஆயத்தப்படுத்த உடைய வருகையில பங்குள்ளவர்களாய் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.